வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவாப்பளை சமையல். இன்னைக்கு என்ன தினம்? மே 1ஆம் நாள். யாரோட தினம்? நம்மெல்லாம் உழைக்கிறோம் இல்லையா, இந்த உழைப்பாளியோட தினம். அதனால உங்க எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒன் டே ஃப்ரீ ரெஸ்ட். எனக்கும் ரெஸ்ட்டு தான், இருந்தாலும் வீடியோ போட்டால் நாளையிலேருந்து டைட் ஆகிடுவோம்ல, அதுக்காக தான் இன்னைக்கு என்னென்னலாம் ரெடி பண்ண போகிறேன், நாளைக்கு ரெடி ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு என்னென்னலாம் சேல்ஸ்க்கு வருதுன்னு. ஃபஸ்ட்டு மாகாணி நறுக்கி வச்சுருக்கேன். இது ஊறுகாய் போட்டேன்னா நாளைக்கு காத்தால வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய். இதுவும் ஜம்முன்னு ரெடியாக எடுத்து நாளைக்கு வந்துடும். சரியா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதை இன்னும் ஊறுகாய் போடலை, கொஞ்சமாக தான் இடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். சும்மா காமிப்போன்னு காமிச்சிருக்கேன். சுண்டைக்காய் ஊறுகாய் நாளைக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட மாங்காய் தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்து. போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் வாங்கிகிட்டே இருங்க. இப்போ ஊறுகாலாம் நான் அனுப்புகிறேன் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுட்டு டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் டெய்லி கலக்கிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு ஊறுகாய் எடுத்து போட்டுட்டிங்கன்னா வெளியிலே வச்சுக்கலாம், கெடாது. சப்போஸ் நீங்கள் எப்பயோ ஒரு வாட்டி தான் சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் கேஎம்என் போகிறோ இல்லை வேறு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே நான் சேர்க்கறது இல்லைன்றதுனால, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுனால தான் அட்வைஸு. எண்ணெய் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டிக்கோங்க. எண்ணெய் மேலே மிதத்துங்கன்னா கெடாது ஊறுகாய். கலக்கி கலக்கி விட்டுக்கணும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆவக்காய் ஊறுகாயும் ரெடியாக இருக்குது, காமிக்கிறேன். ஆர்டருக்கு என்ன நம்பர்? 8300 820475 அப்படின்ற எண்ணுக்கு ஹை அனுப்புங்க. நான் கேட்லாக் அனுப்புகிறேன், பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க, நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஆர்டர் வருமேன்றதுக்காக இல்லை, யாராக இருந்தாலும் உழைக்கிற காசு இல்லையா, அதனால தான். ஸோ ஆர்டர் பண்ணுங்கள். வந்த உடனே எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.